அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உங்களையே நினைத்து நினைத்து உருகி தங்களுடைய காதலை வெளிப்படுத்த மிக மிக எளிமையான வழிமுறையை பார்க்க போறோம். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பொதுவாகவே வெறும் ஸ்விட்ச் வேர்ட் அல்லது ஏஞ்சல் நம்பர் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தினாலே இமிடியேட்டா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த மெத்தட்ல ரெண்டுத்தோடைய காம்பினேஷனையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள், இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணணும். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லெவல்ல இருக்கிறவங்க, இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். ரெகுலரா நம்ம சேனலை பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா மெத்தட்ஸுமே ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதிலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் சிம்பிளா இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க, மின்னல் வேகத்தில் உங்களுக்கு பலன்களை கொடுக்கக்கூடியது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போவதை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கண்கூடாக பலன்கள் தெரியும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்ட் காம்பினேஷன் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போகும் இந்த ஏஞ்சல் நம்பர் பார்த்தீங்கன்னா காதலர்களுக்காகவே கொடுக்கப்பட்டது. உண்மையான அன்பையும் காதலையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இந்த நம்பருக்கு இருக்குங்க. மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வரக்கூடிய நம்பர் இது. அடுத்ததாக ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றது உங்க நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லலாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில சக்தி வாய்ந்த வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை ரிப்பீட்டடா சில முறைகள் நம்ம எழுதிக்கிட்டே இருந்தாலோ அல்லது சொன்னாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்கு உண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கும் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருக்கும் இடையே ஒரு நல்ல பாண்டிங்கை அது கிரியேட் பண்ணும். சரிங்க, இந்த ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்ட் காம்பினேஷனை நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தோம்னா, ஸ்கிரிப்டிங் மெத்தட்ல பயன்படுத்த போறோம். அதாவது எழுதும் முறை. இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க கண்டினியூ பண்ணலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். சோ சிம்பிளா சொல்லணும்னா எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்டை எழுதுறதுக்கு ஒரு நோட் புக்கை நீங்க எடுத்துக்கோங்க. 21 நாளைக்கு இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். சோ பேப்பர்லாம் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம், நோட் புக்கை எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்க்காக நீங்க ஏதாவது நோட் புக் யூஸ் பண்றீங்கன்னா அதையே கூட நீங்க எடுத்துக்கலாம். ரொம்பவும் பழைய நோட் புக் அல்லது கிழிந்து போன கசங்கி போன நோட் புக் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஓரளவிற்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய நோட் புக்கா பார்த்து எடுத்துக்கோங்க. ரூல்டு அன்ரூல்டுன்னு எதை வேணா நீங்க எடுத்துக்கலாம். அடுத்ததாக எழுதுவதற்கு கிரீன் அல்லது ப்ளூ கலர் பெண்ணை நீங்க யூஸ் பண்ணுங்க. ரெட் அண்ட் பிளாக் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. கிரீன் அண்ட் ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா, எந்த நேரத்தில் நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்தில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்டை நீங்க எழுதணும். நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மெத்தடை யூஸ் பண்ணாதீங்க. ரிலாக்ஸ்டா காமா இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. இமிடியேட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். முடிந்தவரை ஒரு தனிமையான இடத்துல உட்கார்ந்து நீங்க எழுதுங்க. அப்பதான் கவனம் சிதறாமல் மனசு விட்டு உங்களால எழுத முடியும். தனிமையான இடம் கிடைக்காதவங்க அல்லது தனி ரூம் இல்லாதவங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு
நிமிஷத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம நீங்க பார்த்துக்கிட்டாலே போதும். ஏன்னா நீங்க எழுதும் போது உங்களை யாராவது பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா கவனம் சிதற ஆரம்பிக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடுக்கு முக்கியமானதே கவனம் தாங்க. வேற அட்டென்ஷன் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ்ன்றது ப்ராவர்ப். கவனம் போகும் இடத்துல தாங்க சக்தி பாயும். தினமும் ஒரே நேரத்துல தான் எழுதணும்னு கிடையாதுங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேணாலும் எழுதலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல 21 நாட்களுக்கு இந்த மெத்தடை இடைவெளி இல்லாம நீங்க ஃபாலோ பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 21 டேஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான கணக்கு. நடுவுல நீங்க ஒரு நாள் பிரேக் எடுத்துட்டா கூட திரும்பவும் இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் ஒரே நாள்ல கிடைச்சிட்டா கூட இந்த மெத்தடை நீங்க டிராப் பண்ணிட கூடாதுங்க, நிறுத்திட கூடாது. 21 நாட்களுக்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அதே போல இன்னொரு முக்கியமான ரகசியம், யாருக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கு இப்படி ஒரு டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்றதை ஷேர் பண்ணவே கூடாதுங்க. நீங்கள் விரும்புவதை போல அந்த குறிப்பிட்ட நபர் உங்ககிட்ட நடந்துக்கும் போதும் கூட இப்படி ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணதை அவங்க கிட்ட சொல்லவே கூடாதுங்க. அடுத்த முக்கியமான ரகசியம், நீங்க எழுதும் போது உங்களுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரும்பும் அந்த நபர் நீங்கள் நினைப்பதை போல உங்ககிட்ட நடந்துகிட்டாங்கன்னா எந்த அளவிற்கு நீங்க சந்தோஷமா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை அப்படியே எக்ஸாக்டா நீங்க கொண்டு வரணும். அட் பிரசன்ட், ரைட் நவ், இந்த நொடி அந்த குறிப்பிட்ட நபர் நீங்கள் நினைப்பதை போல நடந்துக்கிறாங்க. சோ எந்த அளவிற்கு நீங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவீங்களோ அந்த உணர்வு நிலையோட இந்த ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்டை நீங்க எழுதணும். இந்த உணர்வு நிலை செயற்கையா இருக்க கூடாதுங்க. சோ ஒரு 2 நிமிஷம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க எதிர்பார்ப்பதை போல அந்த நபர் உங்ககிட்ட நடந்துக்கிட்டாங்கன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, உங்களுடைய அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்ன்றத கொஞ்சம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அந்த சந்தோஷமான உணர்வு நிலையோட இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்ட் காம்பினேஷனை ஒரு நாளைக்கு 21 முறைன்னு 21 நாட்கள் நம்ம எழுதணும். எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். ஒரு நாளைக்கு 21 டைம்ஸ்னு 21 டேஸ்க்கு கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்பர்ஸ் போட்டுட்டே கூட நீங்க எழுதலாம். 1 2 3 போட்டுட்டே நீங்க எழுதுங்க. 919 இன்டர்லாக் XY. இந்த வாக்கியத்தில் எக்ஸ்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக உங்களுடைய பெயரை எழுதணும். ஒய்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை எழுதணும். நேம் யூஸ் பண்றதுலயும் நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கலாம். எந்த நேமை யூஸ் பண்ணணும்னு. அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அந்த நேமை நீங்க யூஸ் பண்ணுங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு என்ன வேணாலும் இருக்கலாம். இன்கேஸ் நீங்க நேம் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த நேமை நீங்க யூஸ் பண்ணுங்க. உதாரணத்திற்கு அவங்க படிச்ச ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. ஆனால் இனிஷியல்லாம் நீங்க போட வேண்டிய அவசியம் இல்லை. நேம் மட்டும் நீங்க பயன்படுத்தினால் போதும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க. உங்களுடைய பெயர் ராஜான்னு இருக்கு. நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்துல எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா 919 இன்டர்லாக் ராஜா ராணி, அவ்வளவுதாங்க. 2 பெயருக்கும் நடுவுல கொஞ்சம் ஸ்பேஸ் வேணா நீங்க விட்டுட்டு எழுதுங்க, அல்லது சேர்த்தே கூட நீங்க எழுதலாம், தவறு கிடையாதுங்க. தினமும் ஃப்ரெஷ்ஷான ஒரு பேஜ்ல தான் எழுதணும்னு கிடையாதுங்க. இடம் இருக்கிற வரைக்கும் ஒரே பேஜை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். அந்த பேஜுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 21 டேஸ்க்கு பிறகு அந்த நோட் புக்கை நீங்களே வச்சுக்கலாம். வேணாம்னு நினைச்சீங்கன்னா அந்த பேப்பர்ஸை மட்டும் கிழிச்சு நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இதை நீங்க செய்யலாம். எரிப்பது அப்படின்றது அக்னியில் சமர்ப்பிப்பதற்கு சமம். சோ இதை நீங்க நெகட்டிவா எடுத்துக்க வேண்டாம். இந்த பேப்பர்ஸ் வேணாம்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்க எரிச்சிடுங்க, மற்றவர்கள் நீங்களே வச்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான ரகசியம், இந்த மெத்தட் ஃபாலோ பண்ற நேரத்தை தவிர்த்து முடிந்தவரை அந்த குறிப்பிட்ட நபரை பற்றி ரொம்ப அதிகமா நீங்க யோசிக்காதீங்க. இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்றது மட்டும் தாங்க நம்முடைய வேலை. மற்றதை இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ற நேரத்துல மட்டும் அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க நினைச்சுக்கோங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு பக்கம் நீங்க கவனத்தை திருப்பணும், அல்லது உங்களுடைய வழக்கமான வேலை என்னமோ அதன் மீது நீங்க கவனத்தை செலுத்துங்க. இப்ப நம்ம பார்த்த தகவலுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய ரகசியம் இருக்குங்க. அதை இன்னொரு பதிவுல நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்க இப்ப நம்ம பார்த்த பாயிண்ட்ஸை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸிமம் ஒரு வாரத்திலேயே நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். 21 நாட்களில் முழுமையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். தேவைப்படுறவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, கண்கூடாக பலன்கள் தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.